இது பாருங்க, நான் தான் நீங்க கேட்ட தேதிக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன எதுக்கு தேவையில்லாம அவ்வளவு பிடிச்சி இருக்கிறீங்க? அவ பாட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்தானா அவ இருக்கிற இடம் கூட தெரிய மாட்டேங்குது. இருக்கிற இடம் நம்ம வீடா இருக்கிறதா பிரச்சனைன்னு சொல்ல வர மாப்ள. உங்க 2 பேரோட நல்ல வாழ்க்கைக்காக தான் இதை சொல்றேன். இத பாருங்க, நான் சொல்றதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. வெண்ணிலா பாவங்க, இனிமே அவளை பத்தி பேசாதீங்க. அப்போ ஸ்வேதா பாவம் இல்லையா? ஏன் மாப்ள என் பொண்ணை பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறீங்க? ஐயோ, அதுக்கும் வெண்ணிலாக்கும் என்னங்க சம்பந்தம்? வெண்ணிலாவால ஸ்வேதாக்கு என்ன கெட்டது நடக்க போகுது? இது பாருங்க, வெண்ணிலா முகம் தெரியாதவங்க கூட கெட்டது நினைக்க மாட்டா. அப்படி இருக்கிறப்போ அவ எனக்கு ஒரு கெட்டது நடக்கணும்னு நினைப்பாளா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இதுக்கு மேல வெண்ணிலா பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். மாமா, வெண்ணிலா, இன்னும் ஏன் இந்த பிள்ளை எப்படி சோதிக்கிற? என்னம்மா, நீ எதுக்காக இப்ப அழுற? பேசாம இரு. அல்லும் பகலும் வாங்கி அந்த வீட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருப்ப. உன்னை வர வேண்டாம் அவங்க துரத்தி அனுப்பினா எப்படிமா சும்மா இருப்பா? என்ன பாட்டி பண்றது? சித்ராக்கா மட்டும் அங்க இருந்திருந்தா என்ன அப்படி விட்டுருப்பாங்களா? மாமாவே எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல. முத்து மாமா, சித்ராக்கா வந்துட்டா. பெரிய இவ மாதிரி சித்ராவோட அடியாள். சரியா சொன்ன பூங்கோத. இவளை என்ன பண்றதுனே தெரியல. எப்ப பார்த்தாலும் சித்ரா கிட்ட நம்மள போட்டு கொடுத்துட்டே இருக்கா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பேசிக்கிட்டு ஏதாவது பண்ணி வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட வேண்டியதானே? அத்தை, சித்ராக்கா எங்க? முத்து மாமா எங்க? என்னவா விசேஷம்? திடீர்னு அவங்கள தேடுற? கோயிலுக்கு போயிட்டு வந்த அத்தை. அவங்க 2 பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம் கொண்டு வந்த, அதான் தேடினேன். ஓஹோ, நாங்கெல்லாம் உன் லிஸ்ட்லயே இல்லையா? என் மகன் பின்னாடி இருக்கான்.